இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் நாம் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை பாடி துதிக்க, மகிமைப்படுத்த, அவருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் பாராட்டின இரக்கங்களுக்காய் நாம் நன்றியுள்ள இருதயமாய் இருப்போம். சரியா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். இந்த பூமியில் நமக்கு அடையாளமாய் மாத்திரம் இல்லை, இந்த பூமியில் முன் எச்சரிக்கையாய் ஆண்டவர் இந்த பூமியில் யாரை வைத்திருக்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வைத்திருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் அவர்களை அவ்வளவாய் நேசித்தார். ஆனால் அந்த ஜனங்களோ இந்த பூமியில் வாழ்ந்த காலங்களில் அவரை விசுவாசித்தவர்களும் ஏற்றுக்கொண்டவர்களும் ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க தான். சரியா? இப்படி தேவன் அவர்களை நேசித்தார், அன்பு கூர்ந்தார். அவர்களை ஒரு ஸ்பெஷல், பூமி முழுவதுமே ஒரு சிறந்த ஜனமாய் அவர்களை தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்கள் அதை குறித்த அறிவே இல்லாமல், அதை விசுவாசியாமல், ஆனாலும் அவர் தம்முடைய வார்த்தையை என்ன செய்ய தெரியுமா? ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை அவர் மாற்றவே இல்லை. எனவே அவர்கள் அநேகர் அதை உணரவில்லை, அதை அறியவில்லை, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. எனவே தான் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர்களுக்கு அவர் அநேக வார்த்தைகளை அவர் எச்சரிப்பாய் பேசினார், உணர்த்தினார். இப்படி பல காரியங்களை அவர் செய்தார். அது ஒரு நிழலோட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். நாம் இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு அவர் இடைபட, பேச, நம்மை நடத்த, அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால தான் இந்த முழு வேதத்தையும் நம்ம கொடுத்து, ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்து, கர்த்தர் தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய மனபாரத்தையும் அவர் நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய பாரத்தையும் விளங்கி கொள்ளல, அப்படி நாமும் இருந்து விடக்கூடாது. அவர் சொல்கிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். பாருங்க, எகிப்தியர், அதாவது மனுஷன் கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் பெறணும் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விரும்பினார். ஆனால் இவங்க யாரிடத்துல சகாயம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறாங்க அப்படின்னா, எகிப்தியர் மூலமாய் எங்களுக்கு ஏதாவது சகாயம் கிடைக்குமா அப்படின்னு அவங்க தேவனை மறந்துட்டு, தேவனை விட்டு இவங்க எதை பார்க்குறாங்களோ அதில் அவங்களுடைய மனசை செலுத்தி அவங்க அப்படியே போக விரும்புகிறாங்க. அவர் சொல்கிறாரு, சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன். அது எகிப்தில் ஏன் போவான? நீ சும்மா இருந்தாலே உனக்கு என்ன வரும்? அங்கங்கே அலையாத, ஏன் சமூகத்தில் அமர்ந்துரு. அடுத்து 9, என்ன, இவர்கள் கலகம் உள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். பாருங்க, இவர்கள் கலகம் உள்ள ஜனங்கள், பொய் பேசுகிற பிள்ளைகள்,
கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரர். பாருங்க, இப்படி நம்மளை குறித்து அவர் சொல்லுவாரா? என்னை குறித்து அப்படி சொல்லுவாரா? உங்களை குறித்து அவர் அப்படி பேசுவாரா? ஏன் இப்படி பேசக்கூடாது? என்ன நிச்சயம் இருக்கு? எனவே பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. கலகமுள்ள ஜனம், பொய் பேசுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். இது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை. இதுதான் நிலைமை. இதே நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது, இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நாளில் தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு எச்சரிப்பை கொடுக்க விரும்புகிறார். அவங்க என்ன சொல்லாங்க? இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாக எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவர்களை திருஷ்டியுங்கள். சரியா? எங்களுக்கு யதார்த்தமாய் சொல்ல வேண்டாம். எப்படி சொல்லணும்? இதமான வார்த்தைகளை உரைத்து மாயமானவர்கள். இதுதான் இன்னைக்கு முழு உலகமும் போய்கிட்டு இருக்கு. தேவனுக்கு எது பிரியம், தேவன் எதை விரும்புகிறார், தேவன் எதை வாஞ்சிக்கிறார், இதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு பிரியம், எங்களுக்கு விருப்பம், இதை நீங்கள் சொல்லும்போது நாங்கள் என்ன செய்வோம்? கேட்டுக்கிட்டுருவோம். இது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை. இன்றைக்கும் அதே நிலை தான் இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே நாம் நம்மை சோதித்து உயிர்த்து ஆராய்வோம். சும்மாயாச்சும் இருந்துருவோம், எங்கேயும் போண்டாம். ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்துருங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கேன். இப்படி மரியாதை செஞ்சால், உம்முடைய பாதத்தில் நான் நினைச்சேனே அமர்ந்திருக்கேன், நீர் என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமர்ந்திருந்தான். எனவே இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 15ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்கள் அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படியல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடிப்போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாக துரத்துவார்கள். பாருங்க, நீ ஓட 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 என்ன செய்வான்? பிசாசானவன் துரத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்துப்பேனா பிரியமானவர்களே, நீங்கள் இளைப்பாறுதலாக இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். சரியா? எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை நோக்கி பயணப்படுறோம்? நம்முடைய யாருக்குமே தெரியாத, யாருமே பார்க்க விரும்பாத அல்லது பார்க்க முடியாத ஒரு காரியத்தை நீங்களும் நானும் நமக்குள்ளே பார்க்க முடியும். சரியா? யாருமே தெரியாத, யாருமே பார்க்க முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே வைத்திருக்க முடியும், நான் எனக்குள்ளே வைத்திருக்க முடியும். ஆனால் என்ன வைத்திருக்கிறேன் என்பது தேவனுக்கு தெரியும். பிரியமானவர்களே, என்ன வைத்திருக்கிறோம், என்னுடைய வாஞ்சை என்ன, என்னுடைய விருப்பம் என்ன, என்னுடைய நோக்கம் என்ன, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஆத்மாவில் என்ன தாகம் இருக்குன்னு தேவனுக்கு தெரியும். அப்படி என்ன தேவன் மீது மட்டும் நமக்கு தாகம் இருக்குமானால், தேவன் தம்மை வெளிப்படுத்தி அவருடைய வார்த்தையை நமக்கு தந்து ஒரு குறைவும் இல்லாமல் இந்த பூமியில் அவர் நம்மை நடத்துவார். ஆனால் மனுஷன் அமர்ந்திருக்க மட்டும் முடியாது, மாட்டான். எனவே கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ நீங்கள் அமர்ந்திருந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? 26ஆம் வசனம் சொல்லுது, 26, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையா 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். அப்போ பாருங்க, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கும்போது நமக்கு பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, அல்லது சமுதாயத்தால் பிரச்சனை, நமக்கு எத்தனையோ தேவைகள் இதெல்லாம் இருக்குது. இது இருந்தாலும் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இவைகள் தான் தெரிகிறதே தவிர, இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக தேவ சமூகம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய நடத்துதல், இது நமக்கு தேவை. இந்த உலகத்தில் காரியங்கள் ஜனங்கள் நடத்திட்டு போயிட்டு இருக்க மாதிரியே நம்ம நினைக்க முடியாது, நினைக்கக்கூடாது.
அப்படி நாம் வாழ்ந்தோம்னா நாம் தேவனுக்குரியவர்களாய் இருக்க முடியாது. தேவன் என்ன சொல்லுகிறார், தேவன் எப்படி என்னை நடத்த விரும்புகிறார், இதுல நம்முடைய கண்கள், நம்முடைய மனது பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நாம் அடிக்கடி இந்த உலகத்துல சூழ்நிலைகளை மற்றவங்களை பார்த்து பார்த்து, இந்த உலக ஜனங்களை பார்த்து பார்த்து, அல்லது இந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை பார்த்து 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 நாம் அவர்களோடு போட்டி போட அல்லது அவர்களோடு நம்ம ஒப்பிட நாம் நினைக்கிறோம். இதுதான் நடப்பு. அப்படி அப்படி நம்ம செய்யவே கூடாது. நம்ம வழி தனி வழி, நம்முடைய வழி தேவனுடைய வழி, நம்முடைய லக்கு, நம்முடைய நோக்கம் தேவன். அவர் மட்டும்தான் நம்முடைய லக்கா இருக்கணும். அதற்காகத்தான், அந்த விசுவாசத்திற்காகத்தான் நாம் ஒரு முறை தைரியமாய் போராட வேண்டும் என்று யூதாவில் நம்ம பார்க்குறோம். எனவே பிரியமானவர்களே, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாள். அப்போ எப்போ அப்படி குணமாக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வேதத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்க. இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அவர் கலகம் உள்ள ஜனம், பொய் பேசுகிற பிள்ளை, கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரர். இந்த வார்த்தை 4 வார்த்தையை நம்மளுக்கு குறித்து சொல்ல முடியுமா? சொல்லுவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க எப்போதும் சண்டையோ எடுப்பாங்க. அடுத்து பொய், இவங்க வாயில் வாரதெல்லாம் பொய். அடுத்து இவங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு மனமே கிடையாது. வசனம் கேட்கறதுக்கு இவங்களுக்கு என்ன கிடையாது? விருப்பமே கிடையாது. இவங்க என்ன புசிக்கவும் குடிக்கவும் விளையாடணும், ஆண்டவரை ஆராதிப்போம்னா அதுக்கு ஒரு டைம், அந்த டைமில் மட்டும். அப்படி நம்ம வாழ்ந்து விடக்கூடாது. நாம் தேவனுடைய சந்ததி, நாம் தேவனுடைய பிள்ளைகள். எனவே நாம் தெளிவாய் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ வசனம் சொல்லுது, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சில முறிவு, உங்கள் மனதில் ஆழமான ஒரு காயம், இப்படி அதை அவர் குணமாக்குவார். முறிவை கட்டி அவர் குணமாக்குவார். அப்படி குணமாக்கும் போது சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சத்தின் ஏழத்தனையா 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இந்த வார்த்தையெல்லாம் எப்போ நிறைவேறும்? இது யாருக்கு நிறைவேறும்? யாருக்கோ ஒருத்தருக்கு நிறைவேறுமா? என் வாழ்க்கையில் அதை நான் அனுபவிக்கணும். அவங்க கானான் தேசத்தை அனுபவிச்சாங்க, கொண்டு போனார், அங்கே அதுக்குள்ளே பிரவேசித்தாங்க. ஆனால் எனக்கென்றும் உங்களுக்கென்றும் வைத்திருக்கிற ஒரு காரியம், சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும். என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம், என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, அது இருக்க வேண்டிய, தரக்கூடிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். பிரியமானவர்களே, இதை நாம் மறந்து விடக்கூடாது. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்தாலும், இது புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற காலம், புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஆதாரமாக பார்ப்போம். ரோமர் 5:5 வாசிக்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்கு. ரோமர் 5:5 இந்த வசனங்கள் எல்லாம் கேட்க மனதில்லாத புத்திரராய் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்மளை குறித்து சொல்லக்கூடாது. ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பிரியமானவர்களே, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த பூமியில எல்லாரும் வெட்கப்பட்டு போனாலும் அவரை நம்பி இருக்கிற, அவருடைய சமூகத்தில் காத்திருக்க இருக்கிற, அவரையே நோக்கி பார்க்கிற, அவர் நடத்துகிற ஜனங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. இதெல்லாம் சிறைச்சாலையிலிருந்து எழுதினான். இந்த வசனங்கள்லாம் எழுதுனது பவுல் சிறைச்சாலையிலிருந்து நெருக்கத்தில் எழுதப்பட்ட வசனமே தவிர ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இதை எழுதலை. எனவே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நாம் அநேக வேளையில தேவனுடைய வார்த்தையை நம்புறதில்லை. தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஆமேன் எப்படின்னு மரியா சொன்ன பார்த்தீங்களா, நீ ஒரு குழந்தையை பெறுவ அப்படின்னு சொன்னவொன்னே, அவன் தேவதன் பதில் சொன்னவொன்னே அப்படியே கடவுது என் ஆத்துமா களி கூறுகிறதுன்னு சொன்னான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையும்
ஒரு தாகமும் நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு அருளப்பட்ட, அப்ப நமக்கு என்ன கொடுத்தாச்சு? பரிசுத்த ஆவியை கொடுத்தாரு. தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கு, ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஆனா நம்பிக்கை இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ உங்களுக்கு 1,00,000 பேங்க்ல போட்டாச்சு, நீங்க அதை நம்பலைன்னா ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அதை நம்பி, அப்பா என் உள்ளத்துல பரிசுத்த ஆவியை நீர் ஊற்றி இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும். அதுதான் நம்முடைய வேலை. இதை தீர்த்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். ரொம்ப தெளிவா அங்கே எழுதியிருக்கிற அந்த காரியத்தை நம்ம பார்ப்போம். தீத்து 3:6. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படியே சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இந்த வார்த்தை, பரிசுத்த ஆவியை என் மீது சம்பூரணமாய் பொழிந்து, இதை எத்தனை பேர் நாம் உணர்கிறோம்? எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? நம்மில் எத்தனை பேர் இதை அறிந்திருக்கிறோம்? இந்த வார்த்தைகள் நமக்கு பலன் செய்கிறதா? பலன் செய்ய வேண்டும். இது எப்போ தெரியுமா? அநேக சூழ்நிலையில் நாம் நெருக்க மத்தியில், இந்த சூழ்நிலையில் பாடுகளின் மத்தியில், நம்பிக்கை இல்லாத வேளையில், அல்லது எதிர்மறையான சூழ்நிலையில் இந்த வசனங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும், நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இதை தேவனுக்கு முன்பாக, பிசாசுக்கு முன்பாக அறிக்கையிட வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற மிக உன்னதமான காரியம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் உள்ளவைகள். இவைகளே நன்மையும் நமக்கெல்லாம் அதுதான் பிரயோஜனம். அப்போ நமக்கு பிரயோஜனம் உண்டானவைகளைத்தான் நாம் என்ன செய்யணும்? நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிரயோஜனம் இல்லாத பொருட்களை வீட்டில் அடுக்கி வச்சுருப்போம். இருக்கட்டும் அது ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி அதை வச்சுருக்கோம். இப்படி தேவன் நமக்கு ஒன்று தர விரும்பலை. நமக்கு பிரயோஜனமானதை தான் அவர் தர விரும்புகிறார். எனவே இனி இவைகளை திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, இதை நீ திட்டமாய் போதிக்கணும், வேற எதை போதிச்சாலும் போதிக்காலும் சரி, இதை நீ திட்டமாய் போதி. ஏன்னா அதே தீத்து 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மை சிலுவையிலே ஏன் ஒப்பு கொடுத்தார்? நாம் அடிக்கடி வாசிப்போம். எபிரேயர் 10:10, ரோமர் 4:25, கொலோசியர் 2:10 இதெல்லாம் வாசித்து நாம் விசுவாசிப்போம். ஆனால் தீத்துக்கு சொல்லும்போது நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டு கொண்டார். ஏன்னா அவருக்குரிய சொந்த ஜனம். அடுத்து நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம், இது நமக்கு உண்டாகணும். நற்கிரியை செய்வதற்கு நமக்கு என்ன இருக்கணும்? பக்தி வைராக்கியம் இருக்கணும். அப்படி அதுக்குத்தான் அவர் நம்மை ஒப்பு கொடுத்தார். பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22, 23, 24, 25 அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு நம்மை ஒப்புவித்தார். பாருங்க, இயேசு நியாயமாய் தீர்ப்பு செய்கிற ஒருவருக்கு தம்மை என்ன செஞ்சாரு? ஒப்புவித்தார்.
இதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு முன்மாதிரியான ஆசீர்வாதமான காரியம். அடுத்து, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்பினால் நாம் என்ன ஆயிட்டோம்? குணமாயிட்டோம். இனிமேல் நம்முடைய மனதால காயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. காயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் பார்த்தோம். எப்படியே ஏசாயாத்துல பார்த்தோம்ல, தமது ஜனத்தின் அடிக்காயத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? குணமாக்கிட்டாரு. அப்ப அடிக்காயம் குணமாயிட்டுனா தழும்பே இல்லை. என்ன தழும்பு இல்லை? நான் பாவிங்கிறதுக்கு அட்ரஸே கிடையாது. நான் பாவிங்கிறதுக்கு அட்ரஸே கிடையாது. அதாவது சில இடங்களில் ஆக்சிடெண்ட் ஆயிரும். ஆக்சிடெண்ட் ஆகிட்டுனா நெத்தியில் தையல் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப நாளாக இருக்கும். பார்த்தா அவர் தழும்பு தெரியும், அந்த ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு அப்படின்னு. பிரியமானவர்களே, இப்போ சில சர்ஜரி வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறது தடனுமே தெரியாமல் ஆப்ரேஷன் நடக்குது. ரேஸ் அப்படின்றாங்க. எக்ஸ்ரே கதிர்கள் மூலமாக ஆப்ரேஷன் பண்ணி, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குள்ள தடயமே இல்லாமல் அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்காங்க. அதே போல தான் ஆண்டவர் நம்மை பாவி என்பதற்கு அடையாளமே இல்லாமல் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? ஆக்கியிருக்காரு, சுகமாக்கியிருக்காரு, நீதிமான் ஆக்கியிருக்காரு, பரிசுத்தமாக்கியிருக்கிறாரு. எனவே நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்னா, நற்கிரிகளை செய்வதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவர் சிலுவையிலே நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், இது எவ்வளவு பெரிய பாக்கியம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இவைகளை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். இவைகளை நாம் ஒவ்வொரு நாளும் இவர் வேதத்தில் பார்த்து இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பாக வைத்து நிறுத்தி நோக்கி அவர் எப்படியெல்லாம் அந்த பூமியில் வாழ்ந்தார் என்பதை குறித்து நாம் யோசித்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தரித்திரம் பிரச்சனை கிடையாது, உலகத்தில் இடுக்கண் துன்பம் என்னவும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவருடைய பிரசன்னம் நம்மளோடு இருக்கிறது, அவருடைய ஆளுகை நம்மளோடு இருக்கிறது, அவருடைய அத்தாரிட்டி நம்ம மேலே இருக்குது. பிரியமானவர்களே, அவர் நம்மை பாதுகாக்கிற, பராமரிக்கிற, போஷிக்கிற, வழி நடத்துகிற, பொறுப்பெடுக்கிற நல்ல தகப்பனாய் அவர் நமக்கு இருக்கிறார். எனவே நான் இதெல்லாம் நம்முடைய அடிக்காயத்தை குணமாக்க வேண்டும். நம்ம பேசின சத்தியங்கள் எல்லாமே நம்முடைய ஆத்மாவில் குணமாக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆத்மாவில் ஒரு புண்ணு, அதாவது உலகத்தில் சொல்லுவாங்க, பட்ட புண்ணிலே படும், கெட்ட குடி கெடும்பாங்க. அதே மாதிரி நாம் ஏற்கனவே பாவின்னு வாழ்ந்து அதில் ஒரு கல் விழுந்தா அது ரொம்ப நம்முடைய மனதை பாதிக்கும். நான் சுகமாயிட்டீங்கன்னா, ஆரோக்கியமாக தடமே இல்லைன்னா அதில் ஒரு கல் விழுந்தாலும் தெரியாது. ஆனால் புண்ணில் பட்டால் எரிஞ்சிடும், உடனே ரத்தம் வந்துடும். இன்னைக்கு அப்படித்தான் நாம் நிறைய பேர் இருக்கும். இப்படி எந்த ஒரு காரியத்தையும் நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் பலன் அடைந்து நாம் சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி இருக்க போய் தான் பவுல், பேதுருலாம் கிறிஸ்துவுக்காக அந்த பாடுகளை அவர் பட்டார்கள். அந்த பாடுகளின் மூலமாய் தேவன் மகிமைப்பட்டார், இயேசு கிறிஸ்து புகழப்பட்டார். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் உப்பாய் நற்கந்தம் மனமாய் வீசினது. எனவே அதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, வாசிக்கிறோம், அதே 1 பேதுரு எழுதுகிறாரு 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும், இதெல்லாம் குடும்பத்தில், வெளியே கிடையாதுங்க. சொல்லப்போனால் நான் சபைக்குன்னு கூட சொல்ல மாட்டேன், குடும்பத்தில் ஒருமனப்பட்டவர்களும், இரக்கம் உள்ளவர்களும், சகோதர சிநேகம் உள்ளவர்களும், மன உருக்கம் உள்ளவர்களும், இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இதெல்லாம், இந்த வேத வசனங்கள் எல்லாம் நம்முடைய ஆத்மாவிலே, இதெல்லாம் கொழுமையான ஒரு விருந்து, கொழுமையான ஒரு காரியம். இதெல்லாம் நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும். இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் இதை நாம் அனுபவிக்க வேண்டும். நெகேமியாவில் ஒரு வசனம் இப்படியா எழுதியிருக்கு, நீங்கள் பாருங்க. நெகேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நெகேமியா
8:10. ஏதாவது கொழுமையானவைகளை புசித்து மதுரமானதை குடித்து நாள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். அப்போ நம்முடைய பலன் எதில் இருக்கு? நம்ம பிரியாணி சாப்பிட்றதுல கிடையாது, நம்ம சுகமாக வாழ்றதுல கிடையாது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அவர் நினைச்சணும், நல்ல முதல்ல சாப்பிடுங்க, இதை கொழுமையானதை புசிங்க, மதுரமானதை குடிங்க. அது மட்டும் போதாது, நினைச்சணும், ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்க. நம்ம புசிப்போம் குடிப்போம், ஆனால் அடுத்த வார்த்தை ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். அப்போ ஒன்றுமில்லாதவர்கள் பங்குகளை அனுப்பின பிறகுதான் நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க முடியும். இல்லாட்ட கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. நம்ம யாருக்காவது 10 பைசா கூட கொடுக்கல, யாருக்காவது எந்த உதவியுமே செய்யலை, யாருக்குமே நம்முடைய கையை நீட்டலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்காதுன்னா மகிழ்ச்சி இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல வசனம் மட்டும் பொய்யாகாது, எல்லாமே பொய்யாயிரும். நீங்கள் வச்சிருக்கிற பணம், நீங்கள் வச்சிருக்கிற சொத்து எல்லாமே பொய்யா போயிடும். ஆனால் வசனம் என்ன செய்யாது? பொய்யா போகாது. ஒன்றும் இல்லாது, அதுக்காண்டி அவன் வசதியாக இருக்கவனுக்கு கொடுக்கணுங்க அவசியம் இல்லை. உண்மையிலே சங்கடப்படுறவனுக்கு, உண்மையிலே கஷ்டப்படுறவனுக்கு, உண்மையிலே அங்கலாய்க்கிறவனுக்கு கண்டிப்பாக கர்த்தர் நம்ம மூலமாக அவர் செய்ய விரும்புகிறார். நம்ம சாப்பிடணும், அடுத்து மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். இதுதான் தேவனுடைய ஒரு வழியாக இருக்குது, நிச்சயமாக இருக்குது. இது தேவன் நம்ம விரும்புகிறார். எனவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். பிரியமான கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாய் மாற வேண்டும். இதை தீமோத்தேயுக்கு பவுல் எழுதியிருக்க வேண்டியதார். அந்த நற்கிரியில இது திட்டமாய் போதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி வேற கொடுத்தாரு. அவனுக்கு சொல்ல கூட செய்யலை, எழுதிட்டாரு. இது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. எனவே இதெல்லாம் நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள நாம் பலனடைந்து இதை நாம் நிறைவேற்றுவதற்குத்தான் நான் பூமியில் கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. தவிர ஏதோ அந்த உலகத்தில் மற்ற ஜனங்களைப் போல புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் அப்படி அல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் பிதாவாகிய தேவன் மகிமைப்பட வேண்டும், கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்பட வேண்டும். அதன் மூலமாக இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை நாமும் ஒரு பங்காளியாக இருக்க வேண்டும். இது ஒரு ஆவிக்குரிய ஒரு அதிகாரமும் உலகமுமாய் இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், தேவன் உங்களுக்கு என்னதான் செய்திருக்கிறார், தேவன் நம்ம என்ன செய்ய சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு திட்டமான காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சத்தியத்தை கேட்கிற நாம் இதை குறித்தே நாம் தியானிக்க வேண்டும், இதை குறித்தே யோசிக்க வேண்டும், இதற்காக கர்த்தரை ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை, பேசுகிற காரியங்களை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தா புருஷனும் மனைவியும் நல்ல சம்பாத்தியம் பண்ணுறாங்க, நல்ல ஏகப்பட்ட சொத்து இருக்கு, ஆனால் குடும்பத்தில் என்ன தெரியுமா? சமாதானம் இல்லை. பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள். 2 பேர் எப்படி பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைகளும் சம்பாதிக்காங்க, ஆனாலும் சமாதானம் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். பவுல் சொன்னார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர்ல சொல்லியிருக்காரு பாருங்க. பிலிப்பியர்
சந்தோஷமாயிருங்கள் என்று அந்த வசனம் ஞாபகம் இருக்கா? மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு எழுதுவார். சரி, பார்க்கலாம். எனவே இந்த நாட்களில் நாம் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பாருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம். இந்த வசனத்தை பவுல் எழுதும்போது சிறைச்சாலையிலிருந்து எழுதினார். எப்படி? எனவே பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலனாக இருக்கு. அதனால தான் அது சொன்னார். இன்னொன்று, ஆனால் அந்த உலகத்தில் 2 விதமான ஜனங்கள் இருக்காங்க. அவங்க எப்படின்னா, பிலிப்பியர் 2:21, மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல், அப்போ கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேட வேண்டும், தங்களுக்குரியவைகளை தேடப்படாது. நீங்கள் தங்களுக்குள்ளே தேடாமல் இருக்கும்போது தான் நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிச்சய முடியும், தேட முடியும். அப்போ அப்படி தேடும்போது நீங்களும் சொல்லலாம் மற்றவங்களுக்கு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எப்படிங்க மகிழ்ச்சியாக இருங்க. பிரியமானவர்களே, எனவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. நம்முடைய பலனே அங்கே தான் இருக்கு. எப்படி? பரிசுத்த ஆவியினால பலன் அடைஞ்சோம்னா நமக்கு சந்தோஷம் வரும். அதுதான் அப்போஸ்தலர் இல்லை நான் பார்க்குறோம், வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 52. அப்போஸ்தலர் 13:52, சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இதுதான் நமக்கு தேவை இந்த பூமியில். எனவே நாம் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டு இந்த உலகத்தில் கஷ்டத்திலும் சஞ்சலத்திலும் சபிப்பிலும் சாபத்திலும் அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் அவர்களுக்கு இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆபிரகாம் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அப்படின்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் நம்ம இருப்போம்னா மகிழ்ச்சியாக இருப்போம். நாம் கர்த்தருக்குள் இருக்கிறபடினால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அந்த உலகத்தில் துன்பம் உபத்திரவம் ஒன்றும் நம்ம என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்தாத மாத்திரம் இல்லை, கர்த்தர் நம்மை, அவர் சொன்னார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.